என்னோட பாப்பாவுக்கு வந்து 4 இயர்ஸாக இருக்கும்போது அவளுக்கு டிபி அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அது டிபின்றது தெரியல. டிபி வந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம் மாதிரி வந்துடும். ஸோ அதை வச்சு தான் டயக்னோஸ் பண்ணாங்க. அவளுக்கு வந்து டிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபிக்கான டெஸ்ட் எல்லாமே டயக்னோஸ் பண்ணப்போ டிபி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு சாட்டர்டே. அப்போ நான் யூஸ்வலி எல்லா சண்டேவும் சர்ச் போவேன், மதுரை சர்ச் தான் போவேன். ஸோ அதே மாதிரி சண்டே மார்னிங் போயிட்டு நான் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாப்பாவுக்கு டிபின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். ஒரு 3 months to 6 months வரை டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கணும், அப்போ தான் அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னப்போ பிரதர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஈவினிங் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், தென் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 2 o'clock லஞ்செல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் பாப்பா எப்படி இருக்கான்னு. அப்போ சொன்னாங்க, இந்த இடத்துல இருக்கிற அந்த கட்டியெல்லாம் இல்லவே இல்லாமோ அப்படின்னு சொன்னாங்க. மண்டே ஈவினிங் வந்து திருப்பியும் டெஸ்ட்டுக்கு போனப்போ இஸ் அ வெரி ஃபேமஸ் பீடியாட்ரிஸ்ட் இன் கோயம்புத்தூர், அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் போனோம். அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் பாப்பாவுக்கு வந்து டிபிக்கான அறிகுறி எதுவுமே இல்லை, இப்போ வந்து ஒரு டவுட் ஆயிடுச்சு நம்ம பண்ண டெஸ்ட்டு நிஜமாக தான் இருக்கா இல்லையான்ற மாதிரி. ஸோ திருப்பி எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணாங்க. ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்ககிட்ட சார்ஜ் ஒன்றுமே வாங்கலை. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. எடுத்த டெஸ்ட் வந்து நெகட்டிவ், டிபிக்கான எந்த இதுவுமே இல்லை. அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து அவள் 10th standard படிக்கிறா. இப்போ வர அவளுக்கு கோல்டு காஃபு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிரதருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். கர்த்தருக்காகவும். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி இந்த சாட்சிக்காக நன்றி சொல்லுவோம்.